ஜோசியத்திலேயே எல்லாராலும் பேசப்படக்கூடிய, எல்லாராலும் பயப்படக்கூடிய, அல்லது இதுதான் முக்கியமோ அப்படின்னு நம்பக்கூடக்கூடிய, இது இருந்தாவே சிக்கல் தாயா அப்படின்னு பேசப்படக்கூடிய விஷயங்கள் இந்த ராகுவும் கேதையும் பேசுறாங்க. பொதுவாக ஜோசியத்தில், பாரம்பரிய ஜோசியத்தில் திருமணத்தை பற்றி பேசும்பொழுது 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் அது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராகு கேது எங்க இருந்தா தான் தோஷம் இல்லைன்னா 12 ராசிகள்லையும் இருந்தாலும் 12 பாவங்களையும் லக்னத்துல இருந்தா ஒரு தோஷம், அதுக்கு பேர் இருக்குது. வாசுகி தோஷம், கார்கோடக தோஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. ஒரு எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடைபட்டா அது பேர் கால சர்ப்பதோஷம். லக்னமும் சேர்ந்து அடைபடுச்சுன்னா அனந்த கால சர்ப்பதோஷம்னு சொல்லிட்டு மொத்தம் 12 பாவத்தில் இருக்க ராகு கேது இருப்பதற்கும், எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடைவதற்கும், லக்னமும் சேர்ந்து அடைவதற்கும், இது போல எல்லா விஷயத்திலையுமே எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க, ராகு கேதுவை தோஷம் தான் சொல்றாங்க. அப்போ பொதுவாக பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் என்பது உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள். உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் ராகு கேது உட்காந்துருச்சுன்னா அந்த ஆள் எப்பயுமே தன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சிருப்பேன். ஏன் ஒருத்தன் தன்னை பற்றி உண்மையில் தெரிஞ்சுட்டே இருக்கிறானோ, நான் எப்படிப்பட்டவன் பாரு, நம்மளுக்குள்ளே ஒரு நடிப்பு இருக்கணும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகுனா, நம்மளுக்குள்ள என்னடா இது வாழ்க்கை, நம்ம எதுக்கு நடிச்சிட்டே இருக்கணுன்ற ஃபீல் வந்துடும் இல்லைங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்வது ராகு கேது என்பதால் அதை பற்றி அது வழியாக நிறைய துன்பங்களை தான் ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு மனைவி இருக்காங்க, மனைவியை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நினைக்கிறதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன ஆகும், இந்த ஒரு படத்தில் விவேக்கு நாய் பேசுறது எருமை பேசுறதுலாம் கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் ஆயிரும்ன்றது போல ஒரு லிமிட் வரைக்கும் தான் உண்மை தெரியணும். லிமிட்டை தாண்டி எந்த உண்மையும் நம்மளுக்கு தெரியாமல் இருப்பது நல்லது.